2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து மதியம் 2:30 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு. போனை எடுத்தோன்னு என்று சொன்னாரு, துறையூர் அப்படின்னு ஒரு ஊர் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கான்னு கேட்டார். ஆமாண்ண. 12ஆம் வகுப்பிலே மாநிலத்திலே முதலாவதாக வந்த சரஸ்வதி என்ற ஒரு பெண் தொடர்ந்து மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் அவருடைய பெற்றோர் 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை 30 வயது வித்தியாசம் உள்ள 47 வயதுடைய தாய் மாமாவிற்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவலாமே, இந்த கல்யாண சட்டப்படி தப்பு இல்லையா, பாலிய விவாகம் அல்லவா என்று கூறினார். அடுத்த 1 மணி நேரத்திலே நாங்க போனோம். போய் சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க. தப்பு தான் சார், நாங்க மேரேஜ் பண்ணல, பட் எங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அவளை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல சார், ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருந்தா மேற்கொண்டு படிக்கணும்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ எங்கம்மா படிக்கணும்னு நினைக்கிறேன்? திருச்சியில உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரியை சொல்லி குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு கேட்டுச்சு. அங்கிருந்தே பேசினேன். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் தான் அப்போதைய துணை வேந்தரும் கூட. சார் நீங்களே பேசிட்டீங்க, நாளைக்கு வர சொல்லுங்க, நான் உடனே என்ன குரூப் வேணுமோ கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், சரிம்மா திருமணத்தை நிறுத்தியாச்சு, படிப்புக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு கேட்டேன். என்னன்னு கேட்டுச்சு அந்த பொண்ணு. உனக்காக ஜனாதிபதி டெல்லியில இருந்து பேசினாரே அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அப்போது ஜனாதிபதி அல்ல, வெறும் அணு விஞ்ஞானி தான். அவரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பேச வந்திருக்க போது டூர் போனோம். அந்த கூட்டத்துல நானும் போய் அவர் பேச்ச கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருந்தேன். கேள்வி கேட்க சொன்னாரு. நான் எந்திரிச்சு கேள்வி கேட்டேன். ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவை எது அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தையில அவர் எந்திரிச்சு எஜுகேஷன், கல்வின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. அது என்னோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு சார். கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு அட்டை கொடுத்தாரு. அந்த அட்டையில அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய போன் நம்பர் இருந்துச்சு. நான் தான் சார் ஜனாதிபதி கிட்ட போன்ல பேசினேன்னு சொன்னேன். அவ்வளவு தைரியம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. உடனடியாக உதவி கிடைக்கிறது, படிப்பை தொடர முடிகிறது. இதோட இது முடிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். மாணவ செல்வங்களே, 2 மாதத்திற்கு முன்னால் அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே உரையாற்றுவதற்காக 5000 தமிழர்கள் கூடியிருந்த அவையிலே உரையாற்றி முடித்துவிட்டு கீழே இறங்கினேன். ஒரு பெண் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் சென்று 2 நிமிஷம் பேசணும்னு கேக்குது. அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த பெண் மேடைக்கு போய், நான் அமெரிக்கால அட்லாண்டால வேலை பார்த்துட்டு இருக்கேன், மைக்ரோசாஃப்ட் கம்பெனில வேலை பார்க்கிறேன், சத்யாநாதல்லான்னு ஒரு இந்தியர் இருக்காரு, அவருக்கு கீழே வேலை பார்க்கிறேன், என்னுடைய சம்பளம் 1 கோடி, நான் 2 நிமிடம் வாங்கி உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம், ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் உங்களை என்னுடைய வாழ்நாளிலே நான் மறக்க முடியாது. நான் யார் தெரியுமா? நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியேன்.